Hi brothers and sisters, welcome to this new video. சனிக்கிழமை போர் அடிக்காமல் இருக்கணும். ஏன்டா எல்லாருமே மார்க்கெட் இல்லாத நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். இருந்தாலும் இப்போ நான் மேலே போகணும்னு சொன்னால் கீழே போகணும்னு நினச்சவங்களுக்கு பயமாக இருக்கும். கீழே போகணுன்னு சொன்னால் மேலே போகணுன்னு சொன்னவங்களுக்கு பயமாக இருக்கும். இருந்தாலும் நடந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ நேர சார்ட்டில் போயிடலாம். இந்த சார்ட்டை பாருங்கள். இது 1999 2007 வரைக்கும் 8 வருஷத்தில் உள்ள சார்ட்டு. இதை பார்க்கும்போது இப்போ உள்ள சார்ட் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி தான் ஏறி கிடக்குது. இப்போ நான் காமிக்கிறேன். டக்குன்னு போகிறேன் பாருங்கள். நேரம் 2025 போகிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஏறி கிடக்கா, அதே மாதிரியே லைட்டாக இறங்கி இருக்கா. மறுபடியும் 1999 போயிடுறேன். ஓகே, போயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி ஏறு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட நிறைய கமெண்ட் வந்திருக்கலாம். அதாவது ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4000 தொற்றுச்சு. ஒரு மனுஷன் ஒரு 6 அடி வளரலாம், இல்லை 7 அடி வளரலாம், அதுக்கு மேலே வளர முடியாது அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் சொல்லுவாங்க. மனுஷனோட இதை கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை மனுஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டு எதோட கம்பேர் பண்ணணும்னா வானத்தோட தான் கம்பேர் பண்ணணும். வானமே எல்லை, வானத்துக்கு எல்லை இருக்குதா? அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். ஏண்டா இது பல விஷயங்களை இன்க்ளூட் பண்ணது. கம்பெனியுடைய அவங்களுடைய உழைப்பு, அப்புறம் ஒரு கண்ட்ரியுடைய ஜிடிபி, அப்புறம் ஒரு கண்ட்ரியுடைய வளர்ச்சி, அப்புறம் இன்ஃப்ளேஷன், அப்புறம் மணி வேல்யூ, இது எல்லாத்தையுமே சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஷேர் மார்க்கெட். இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது மேலே போகும், நல்லா ஏதாவது சரியில்லைன்னா கீழே வரும். சரி, இப்போதைக்கு இந்த இடத்துல 4000 போயிட்டு இருக்கும்போது அவங்க இதுக்கு மேலே ஏறாது அப்படின்னு நிலைமை இருக்கும்போது என்ன நடந்துச்சு பாருங்க. அதே மாதிரியே ஏறலை. இங்கே பாருங்க, 6500 வரை போச்சு. அலறி இருப்பாங்க. ஏண்டா இப்போ 50% ஏறிடுச்சுல. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க. 2250 50% இறங்கிடுச்சு. ஸோ இப்போ 25000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் 12500 வந்தால் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி 50% இறங்குச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க. மலைன்னு மேலே ஏறி 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 ஏற்றி இறக்கம். இது கொரோனா டைமு 2020-19 ஏறி 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 கடைசியில் இப்படி போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு பாடம் கற்றுக்கிறது என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும். அதுதான் மார்க்கெட். அது எத்தனை % வேணாலும் இறங்கும். ஆனால் ஃபைனலாக ஏறத்தான் செய்யுது. ஸோ ஏறுதான் செய்யுதுங்கிறதுக்காக அப்படியே நம்பிடக்கூடாது. இதில் பல சூட்சமங்கள் இருக்கு. சரி, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் நாட் செலிபிரிட்டி பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. சரி, இந்த இது பாருங்க. இது மந்த்லி கேண்டில். இதை அப்படியே வீக்லி கேண்டிலுக்கு மாத்திட்டேன்னா இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். தொடர்ந்து 4 வீக்லி கேண்டில் ரெட் கேண்டில் போட்டிருக்கிறது. இதுதான் வரலாற்றிலேயே 2வது தடவை. அதாவது இந்த 2 வருஷத்துல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்திருக்கு. லைஃப் டைம் ஹையான 26,277 வரும்போது இந்த 4 கேண்டில் போட்டுச்சு. அதுக்கப்புறமாக 4000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குச்சு. இந்த பாருங்க, 26,277 டு 21,773 4000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குச்சு. இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஹை கிட்டக்க போயிட்டு இப்போ 4 ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ கீழே இறங்குமான்னு கேள்வி அது காலம்தான் பதில் சொல்லும். சரியா? நம்ம அதே மாதிரி இது ஒரு டபுள் டாப்பா இருக்குமோங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏண்டா செல்லிங் ப்ரெஷர் காரணமாக டபுள் டாப்பா இருக்குமோன்னு ஒரு ஐயம் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்றேன்டா இது வரைக்கும் வரணும், அது வரைக்கும் வர விட மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். சரியா? ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜேன் ஸ்ட்ரீட் வித்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஒரு பிரதர் கூட போட்டிருந்தாரு. எது என்னவோ நடக்கட்டும், நம்ம இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் பார்க்கணும். இவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கான இது வரக்கூடாது, இப்படியே மேலே போகணுன்னு தான் நம்ம நினைக்கணும். சரியா? அப்படியே நடக்கட்டும். சரி, இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்விங்ல இருந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிடுச்சு. அதாவது 25,669 வரை போச்சு. இப்போ 24,837 800 பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு. அடுத்த வாரம் எவ்வளவு இறங்குதா ஏறுதாங்கிறத நம்ம இப்போ ஃபர்தரா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
சில ஈவெண்ட்ஸ் பார்த்துருவோம். 28ஆம் தேதி வந்து குமுலேட்டிவ் இண்டெக்ஸ் ப்ராடக்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், மேனுஃபேக்சரிங் அவுட்புட் இந்தியாவுக்கு வர வேண்டியிருக்கு. 29ஆம் தேதி சிபி கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், ஜால் ஜாப் ஓப்பனிங்ஸ் அது வர வேண்டியிருக்கு. 30ஆம் தேதி வெனஸ்டே யூரோப்புடைய ஜெர்மனியுடைய ஜிடிபி வர வேண்டியிருக்கு. யூஎஸ் உடைய ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, ஜிடிபி இருக்கு. அப்புறம் கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு, எஃப்எம்சி யூஎஸ்டைய எஃப்எம்சி மீட்டிங் இருக்கு, ஃபெட் ரேட் டிசிஷன் இருக்கு, ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ் இருக்கு. 31ஆம் தேதி தேர்ஸ்டே வந்து ஜெர்மனியுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வர இருக்கு. அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இருக்கு, சிக்காகோ பிஎம்ஏ இருக்கு. சரி, அப்புறம் இந்தியாவுடைய எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ இருக்கு, பேங்க் லோன் க்ரோத்து, டெபாசிட் க்ரோத்து, ஃபாரெக்ஸ் ரிசர்ச் இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு, எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் இருக்கு, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ இருக்கு, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிரைசஸ் இருக்கு. இதெல்லாம் வர வேண்டிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் டாட்டாஸ். இதை வச்சு மார்க்கெட்ல பல மாற்றங்கள் ஏற்படலாம். அடுத்தது எஃப்ஐ டாட்டாவை பார்த்துடலாம். இது ஜேன் ஷீட்டு வித்துட்டு போறாங்கிற ஒரு செய்தி இருக்கின்ற போதிலும் அதுக்கு முன்னாடி ஜேனுக்கு முன்னாடியும் மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருந்தது. அந்த நம்ம இதை இப்போ பார்க்க போறோம். அவங்களே நம்ம பை சொல்ல முடியாது. இந்த பாருங்க, தொடர்ந்து விற்பனை நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 30,000 கோடி வித்துட்டாங்க. 1979, 2000, 4000, 3500, 1600 இப்படி வித்துட்டே தான் இருக்காங்க இந்த மாசம் ஃபுல்லா. சரி, அதுக்கு முன்னாடி உள்ள மாசம் பாருங்க, வெறும் 7400 கோடி, அதுக்கு முன்னாடி 16,000 கோடி, அப்புறம் 2700 கோடி, 2000 கோடி, அதுக்கு முன்னாடி 58,000 கோடி எல்லாம் வித்தது. சரியா? ஸோ இன்னும் எஃப்ஐஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள பணத்தை பம்ப் பண்றதுக்கே வரல. அந்த பேச்சுக்கே இடையிலன்னு இருக்காங்க. அக்டோபர் 2024 இருந்து, இன்னும் சொல்ல போனா ஆகஸ்ட்ல இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்போ அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா 30,000 கோடி வாங்கியிருக்குது டிசம்பர் 2023 தான். பாக்கி எல்லாமே வித்து தள்ளிட்டு தான் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஸை நம்பி பிரயோஜனம் இல்லை, இப்போதைக்கு இல்லை. அதுக்காண்டி மொத்தமாக நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு இல்லை, மாற்றங்கள் ஏற்படலாம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சரி, அதுக்கு போயிடலாம். இப்போ மறுபடியும் டெக்னிக்கலுக்கு போயிடலாம். இனிமே வந்து நம்ம ட்ரம்ப்புடைய தாரிஃப் 1ஆம் தேதி இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 4 நாள் தான் இருக்குது. அது மார்க்கெட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சில ரிசல்ட்ஸ் வர வேண்டியிருக்கு, இதெல்லாம் இருக்கு. சரி, இப்போ மறுபடியும் டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன். டே கேண்டில் மாற்றும்போது இந்த இடம் பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல இது வந்து பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த வரைகிறோம் பாருங்க, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடம் பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்கமான கேண்டில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் ஒரு மாசம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் இதை உடைச்சிட்டு கீழே போகாது. அண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ வர நாட்கள் வந்து இதை உடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு வேளை உடைத்து விட்டால் ரொம்ப கஷ்டம், உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? உடைத்து விட்டால் நிஃப்டிக்கு ரொம்ப கஷ்டம், உடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்த்துலாம். டே கேண்டில் மூவிங் ஆவரேஜ், எஸ் 50 மூவிங் ஆவரேஜ் கீழே. நெக்ஸ்ட் வந்து 100 மூவிங் ஆவரேஜ் 24,263, அது ரொம்ப தூரத்தில் இருக்கு. மற்றபடி 20, 50 எல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஒரு ஒரு ஃபாலிங் நைஃப் மாதிரி ரெட் கேண்டில் பெரிய கேண்டில் போட்டது மனசுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. வர நாட்களில் பார்ப்போம். நிஃப்டியை தூக்க போகிறது இனிமேல் ஒன்று எஃப்ஐஸ் பை பண்ண ஆரம்பிக்கணும், ரெண்டாவது ப்ரோ ட்ரேடர்ஸ் அண்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ். டிஐ சப்போர்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐ என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை விட்டுலாம். நம்ம ப்ரோ ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் எஃப்ஐஸ் வாங்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகும். இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். இதில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் எங்கேயுமே இல்லை பாருங்க. 24,600 சில்லறையிலேருந்து 669லேருந்து மார்க்கெட் எல்லாமே பெரும்பாலும் ரெட் கேண்டில்ஸ் போட்டு 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 கீழே வந்துட்டே தான் இருக்குது. சரியா?
இதுக்கு மாற்றம் வரும்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.